இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். சங்கீதம் 121 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் காப்பாராக. நாம் பல வேளைகளில் பல இடத்துல போகிறோம். அப்போ போகும்பொழுது கர்த்தரை தியானித்து விட்டு போங்கள். அல்லது அப்படி செய்தால் காரியம் வாய்க்கும். இது முதற்கொண்டு போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வயலிலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், உள்ளிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். வீட்டுக்குள்ளேயும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர், சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர். யோபு தன் சிநேகிதர்களுக்காக விடுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். நம் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம் வெளியிலும் உள்ளிலும் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வருவதாக. பாதுகாப்புக்கான ஜெபம் இது. பாதுகாப்பின் ஜெபமான வசனம் இது. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும், கர்த்தர் நம் போக்கையும் வரத்தையும் காப்பாராக. கர்த்தர் நம்ம போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், டாக்ஸியில் போகிறோம். அப்படி போகும் பொழுது என்னென்னா பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் செய்துவிட்டு போங்கள். பாதுகாப்பு கர்த்தர் தருவாராக. இயேசுவானவர் தருவார் பாதுகாப்பு. இது முதற்கொண்டு என்னென்றைக்கு நம் வாழ்க்கையில் அவர் காப்பாராக. முன்னே வசனம், கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் இது முதற்கொண்டு என்னென்றைக்கு காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்றெல்லாம் நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை. நாட்களில் கர்த்தரை தேடுவோமாக. ஒவ்வொரு நாள் வசனத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. பகலிலே வெயிலாகல, இரவிலே நிலமாகல உன்னை சேதப்படுத்துவதில்லை. முந்தின வசனங்கள் வாசிக்கிறேன். ஆக எந்த காரியம் எடுத்தாலும் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. கர்த்தர் நீ செய்த நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்ய வல்லவர். அவர் எனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு சொல்கிறாரு. அவ்வாறாக நாமும் நம்பிக்கையோடு இருப்போமாக. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு எல்லாம் வாய்க்க செய்வார் என்று நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு இருங்கள். ஆமீன், ஆமீன்.